Welcome to the class, students. In 8th standard social science geography unit 2 weather and climate. In this class we are going to see the topic learning objectives. To understand the importance of weather and climate climate பத்தி தெரிஞ்சுக்க போறோம், and nature of the elements of weather and climate. To learn about the nature of the elements of weather and climate and the instruments what are used for measuring the weather elements, to able to recognize the kind of weather and climate of a place. Let us move to the lesson introduction. Climate is one of the basic elements in the natural environment. Natural environment la climate is the basic element. It affects எதை affect பண்ணும்? Landforms, soil types, fauna, flora. Fauna அப்படின்றது animal that in a particular region, அதே மாதிரி plants that may be in a particular region. It influence to the man to the large extent. இப்போ வந்து மேனும் அதில் வந்து நம்ம இன்க்ளூட் ஆகிறோம். In a village in Dharmaburi, Tamil Nadu, in the month of May, Yukta enjoys her vacation with her brother and family. இப்போ ஒரு ஸ்மால் வில்லேஜ் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அந்த மந்த் ஆஃப் மேல வந்து யுக்தா வந்து அவங்களுடைய வெக்கேஷன் அப்படின்றது ஹாலிடேஸை வந்து பிரதர் அண்ட் ஹர் ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணுறாங்க. டியூரிங் தட் மே மந்த் ஷி ஆல்வேஸ் வியர் காட்டன் கிளாத்ஸ். இப்போ மே மந்த் அப்படின்னாவே நம்ம என்னென்னு சொல்கிறோம், சம்மர் சீசன், வெயில் காலம் அப்படின்னு சொல்கிறோம். ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த டைமில் அவங்க என்ன பண்ணுறாங்க, எந்த கிளாத்தை வியர் பண்ணுறாங்க, காட்டன் கிளாத்ஸ். ஹர் மதர் மேக்ஸ் ஃபுட் லைக் போட்ரேஜ். போட்ரேஜ் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த கஞ்சி அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த கூழ் கஞ்சி இதெல்லாம் இந்த கரைச்சி கம்மஞ்சோறு இந்த மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணுறது, அது மேக் பண்ணுறாங்க. பட்டர் மில்க் மோர், லெமனேட் அப்படின்றது லெமன் ஜூஸ் அண்ட் வாட்டர் மெலன் எக்ஸட்ரா. இதையெல்லாம் அவங்க மேக் பண்ணி சம்மர் சீசனில் நம்ம பாடியை கூலிங்காக வச்சுக்கிறதுக்கான திங்ஸ் எல்லாம் மேக் பண்ணி கொடுக்குறாங்க அவங்களுக்கு. அட் த சேம் டைம் இந்த மே மந்த் டியா ஹூ லிவ்ஸ் இன் ஆக்லாண்ட் நியூசிலாண்டு. இப்போ வந்து அடுத்த இன்னொரு அதே பர்சன் வந்து என்ன பண்ணுறாங்க, மே மந்தில் அவங்க நேம் டியா, நியூசிலாண்டில் லீவ் பண்ணுறாங்க. அவங்க வித் ஹர் மதர் அண்ட் ஃபாதர் வியர் ஃப்ளீஸ் ஜாக்கெட். இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த நல்லா நம்ம ஸ்வெட்டர்லாம் போட்டுக்கிறோம்ல அந்த மாதிரி திங்ஸை போட்டுக்கிறாங்க. ஜீன்ஸ் போட்டுக்கிறாங்க, க்ளவுஸ் போட்டுக்கிறாங்க, கைக்கெல்லாம் கால்க்கெல்லாம் சாக்ஸ் போட்டுக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வின்டர் சீசன், குளிர்காலமாக இருக்குது. நம்மளுக்கு சம்மர் சீசனாக இருக்கும்போது குளிர்காலமாக இருக்குது நியூசிலாண்டில். ஹர் மதர் மேக்ஸ் ஹாட் ஃபுட் லைக் சாண்ட்விச், சாலமன், ஓட்மீல், சூப்ஸ் எக்ஸட்ரா. இதெல்லாம் அவங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்குறாங்க. யுக்தா வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கிறிஸ்மஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, வின்டர் சீசனில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. டியா அதே மாதிரி சம்மர் சீசனில் செலிப்ரேட் பண்ணுவாங்க கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல். கேன் யூ திங்க் வை? பிகாஸ் ஆஃப் த கிளைமேட் வேரியேஷனில் தான் நம்ம என்ன பண்ணுறோம். யுக்தா அண்ட் டியா ஸ்டே இன் 2 டிஃப்ரெண்ட் ஹெமிஸ்பியர்ஸ். ஒருத்தர் நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்காங்க, ஒருத்தர் சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்காங்க. அண்ட் ஹேவ் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் லைஃப். அவங்களுடைய வே ஆஃப் லைஃப் வந்து என்ன ஆகுது, டிஃபர் ஆகுது அதே சேம் மந்தில் தான். திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் இன் வெதர் அண்ட் கண்டிஷன் ஆஃப் தோஸ் பிளேசஸ். வெதர் கண்டிஷன் அந்த பிளேஸில் டிஃபர் ஆகிறதுனால அவங்க வந்து அந்த சேம் ஃபெஸ்டிவலே டிஃப்ரெண்ட் சீசனில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. வெதர் அண்ட் கிளைமேட் இன்ஃப்ளூயன்ஸ் மேன் ஆக்டிவிட்டீஸ். இப்போ வந்து வெதரும் கிளைமேட்டும் மேனுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுது அப்படின்னு சொன்னால், ஈட்டிங் ஹேபிட்ஸு, வியரிங், ஹவுஸ் இன் விச் வி லீவ் அண்ட் ஒர்க். நம்மளுடைய ஒர்க்கிங் பிளேஸு, நம்ம லீவ் பண்ணுறது, ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே இந்த வெதர் அண்ட் கிளைமேட் வந்து என்ன பண்ணுது, சேஞ்ச் பண்ணுது. ஃபார்மிங், செயிலிங், ஃபிஷ்ஷிங், மாடர்ன் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஈவன் அவர் ப்ளே டைம் ஆல்சோ changes because of the weather and climate. Hence, one should have knowledge about weather and climate. So, in this chapter, we are going to learn about the weather and climate. It influence how they influence our lifestyle. வெதர் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், டே டு டே கண்டிஷன் ஆஃப் த டே, அதாவது டே டு டே கண்டிஷன், டெய்லியும் இந்த மாற்றம் வர்றது தான் என்னென்னு சொல்கிறோம், வெதர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி குளிர்ற மாதிரி, சன்லைட் கம்மியாக இருக்கிற மாதிரி, ஹீட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவே டைம் போக போக 12 o'clock, 10 o'clock, 11 o'clock அந்த மாதிரி டைம் வரும்போது என்ன ஆகும், அது ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். சன்லைட் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும். இப்போ அது அந்த இதை பொறுத்து மாறும். Weather is the day-to-day condition of the atmosphere at any place as regard with sunshine,
டெம்பரேச்சர், க்ளவுட் கவர், விண்டு, ஃபாக் கண்டிஷன் அந்த ஈரப்பதம் அப்படி சொல்கிறோம். மார்னிங்கில் பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஒரு கொஞ்சம் பனி பெய்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஏர் ப்ரெஷர், ஹியூமிடிட்டி, precipitation அண்ட் சச் அதர் எலிமெண்ட்ஸ் இதை டிபெண்ட் பண்ணி தான் என்னது டே டு டே கண்டிஷன் ஆஃப் எ பிளேஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், வெதர் அப்படின்னு சொல்கிறோம். It refers to the short period like a day, week, month or a little longer. இப்போ வந்து வெதர் அப்படின்றது ஒரு ஷார்ட் பீரியட். இப்போ டே டு டே கண்டிஷன். இப்போ இன்றைக்கி இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது, காலையில் இருக்கிற மாதிரி மதியானம் இருக்காது, சாயந்தரம் இருக்காது. ஸோ இட் மே பி a short time. Weather changes from time to time in a day and one period to other in a year. ஒரு பீரியட்லேருந்து இன்னொரு இயருக்கு இன்னொரு பீரியடில் In the morning, the weather might be sunny with clear sky in a place. Even there might be a cloud, sun, rain. Similarly, the weather cool in winter, hot in summer. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. நெக்ஸ்ட், do you know Earth's atmosphere is a layer gas surrounding the planet Earth. அப்போ நம்ம எர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருப்போம் லித்தோஸ்பியர், பயோஸ்பியர், அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லி நம்ம 4 லேயர்ஸ் ஆஃப் த எர்த், லித்தோஸ்பியர், பயோஸ்பியர் அப்படின்னு நம்ம எக்ஸெட்ரா அதை பற்றி நம்ம படிச்சிருப்போம். ஸோ எர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியர். இப்போ நம்ம எர்த்தில் இது பண்ணுறது என்னது, நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம லித்தோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஹைட்ரோஸ்பியர், வாட்டர். லேண்டை வந்து லித்தோஸ்பியர்னு சொல்கிறோம், வாட்டரை ஹைட்ரோஸ்பியர் சொல்கிறோம், ஏரை வந்து சரவுண்ட் பண்ணியிருக்குது அட்மாஸ்பியர் சொல்கிறோம். இது மூணும் சேர்ந்தது தான் பயோஸ்பியர். ஸோ அட்மாஸ்பியரில் கேஸ் சரவுண்டாக இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இது வந்து எர்த்தினுடைய கிராவிட்டி வந்து ரீட்டைன் பண்ணும். இட் கண்டெய்ன்ஸ் அபவுட் எவ்வளோ பர்சன்டேஜ் நைட்ரஜன் இருக்குது, 78%, 21% ஆக்சிஜன். இப்போ இது ரெண்டு பார்த்திங்கன்னா 99%ன்னு வந்துடும். ரிமைனிங் இருக்கிற 1%ல் பார்த்திங்கன்னா 0.97% ஆர்கானோ, 0.03% கார்பன் டை ஆக்சைடு அண்ட் 0.04 அதர் கேஸஸ் அண்ட் வாட்டர் வேப்பர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு எர்த்ஸ் அட்மாஸ்பியரில். நெக்ஸ்ட்டு, we often hear people saying today the climate is good or bad. இப்போ வந்து இன்றைக்கி climate வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, இல்லை ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு அப்படின்லாம் நம்ம கேட்டிருப்போம். It is incorrect to say like that. அது வந்து அந்த மாதிரி செய்யக்கூடாது. Instead, it has to be said that the weather is good or bad. We could observe the television news readers. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெலிவிஷன் நியூஸில் டெய்லியுமே மார்னிங் நியூஸில், ஈவினிங் நைட் நியூஸ்லாம் பார்த்திங்கன்னா வெதர் ரிப்போர்ட் சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி ரெயின் வரப்போகுது, இப்போ கிளைமேட் வந்து இப்படி இருந்துச்சு, க்ளவுடியாக இருந்துச்சு, இல்லை ஃபாக் ஏதாவது மேகமூட்டமாக இருந்துச்சு, பனிமூட்டமாக இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ நியூஸ் ரீடர் வந்து டெய்லியும் நியூஸில் ரிப்போர்ட் சொல்லுவாங்க. we could observe the television news readers saying weather report and not the climate report. Climate report சொல்ல மாட்டாங்க, weather report டே டு டே கண்டிஷனை தான் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், the cricket match may be postponed due to the bad weather. பேட் வெதராக இருக்கனால, லைட் வெளிச்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி இருக்கிறனால நம்ம வந்து ஒரு சில கேம் வந்து இப்போ கிரிக்கெட்டை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க, இல்லை பிளெயின் வந்து டேக் ஆஃப் ஆகிறது வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க, இல்லை வந்து லேண்ட் ஆகிறத ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மாற்றி வச்சுட்டாங்க அப்படின்லாம் நம்ம நியூஸில் கேட்டிருப்போம். நெக்ஸ்ட்டு, கிளைமேட் இஸ் ஜென்ரலி டிஃபைன்ட் ஆஸ் த ஆவரேஜ் கண்டிஷன். இப்போ நம்ம வெதர் வந்து டெய்லியும் சொல்கிறோம், அந்த டெய்லி ரெக்கார்ட் பண்ணுற அந்த வெதரை வந்து ஒரு ரொம்ப லாங் பீரியடுக்கு ஒரு 2 or 3 months அந்த மாதிரி ஆவரேஜ் பண்ணி இது பண்ணுறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கிளைமேட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து டிஃபர் ஆகாது, மோஸ்ட்லி வெதர் தான் டிஃபர் ஆகிட்டே இருக்கும். Climate is generally defined as the average condition of a weather of a place or a region. The average atmospheric condition are determined by measuring the weather elements for a long period of time, which is usually for 35 years. வந்து நம்ம இது பண்ணி தான் weather climate சொல்லுவோம். The elements of weather and climate are the same. The climate does not change often like a weather. Climate வந்து weather daily change ஆகிற மாதிரி change ஆகாது. The word climate is derived from the ancient Greek word klimo, which means inclination. Next, controlling factors of weather and climate. Weather and climate control பண்ணுற factors என்னென்ன, angle of the sun rays fall ஆகிறது, அப்புறம் length of the daytime வந்து லாங் பீரியடாக இருக்கா ஷார்ட் பீரியடாக இருக்கா அதை பற்றி, ஆல்டிடியூட், நெக்ஸ்ட்டு ஹைட்டு, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்ட் அண்ட் வாட்டர் பாடிஸ், லேண்ட் அதிகமாக இருக்கிறதா வாட்டர் பாடிஸ் அதிகமாக இருக்கா அந்த மாதிரி,
location, direction of mountain ranges, air pressure, wind and ocean currents are the major factors which affect the climate of a region. The earth is spherical in shape. இப்போ எர்த் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கிளாக இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டோம், ஸ்பெரிக்கல், அதாவது லைட்டாக டில்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த சன் ரேஸ் ஃபால்ஸ் அன்ஈவன்லி ஆன் த எர்த் சர்ஃபேஸ். ஈவனாக எல்லா பிளேஸ்லையுமே ஒரே மாதிரியே இருக்காது. ஏன்னா எர்த்ஸ் அதாவது இன்க்ளைண்ட் ஆகிருக்கிறனால, லைட்டாக டில்ட் ஆகிருக்கிறனால ஒவ்வொரு இடத்துலையும் ஒரே மாதிரியே இருக்காது, ஒவ்வொரு இடத்துக்கும் டிஃபர் ஆகும். த போலார் ரீஜியன் ரிசீவ் ஸ்லாண்டிங் சன் ரேஸ் போலார் ரீஜியனில் ரிசீவ் பண்ணும். ஹென்ஸ் தேர் இஸ் அ லிட்டில் ஆர் நோ சன்லைட். ஒரு கம்மியாக சன்லைட் இருக்கும் அப்படின்னா இல்லை சன்லைட்டே இல்லாத இருக்கிறது ஏரியாவும் இருக்குது. 6 months கண்டினியூஸாக சன்லைட்டே இல்லாத பிளேஸும் இருக்குது. தஸ் தேர் இஸ் அன் எக்ஸ்ட்ரீம் கோல்டு வெதர். அங்கே அந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா சன்லைட்டே இல்லை ரொம்ப லிட்டிலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பிளேஸில் வந்து ரொம்ப கோல்டு அதிகமாக இருக்கும், சிவியர் கோல்டாக இருக்கும். வெர்டிக்கல் சன்ரைஸ் ஃபால்ஸ் டைரக்ட்லி ஆன் த ரீஜியன்ஸ் அரவுண்ட் த ஈக்வேட்டார் ரீஜியனுக்கு சரௌண்டிங். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈக்வேட்டார் ரீஜியன் சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம், இந்த இப்போ இதுதான் 0 டிகிரி அப்படின்னு சொல்லி உங்களால் ஈக்வேட்டார் இருக்கா, அந்த ரீஜியனில் பார்த்திங்கன்னா சன்ரைஸ் வந்து என்ன ஆகும், வெர்டிக்கலாக ஃப்ளோ ஆகும். Vertical sunrays falls directly on the region around the equator. Hence the climate is very hot and almost no winter. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும், வின்டர் சீசன் குளிர்காலமே இருக்காது அந்த ஈக்வேட்டார் ரீஜியனில். The difference in temperature makes the air and water move in currents. அப்போ வந்து இந்த சர்க்கிள் ஓஷன் கரண்ட்ஸ் அந்த டைரக்ஷன்ஸ் மூவ் ஆகுதுல, இதை வந்து டெம்பரேச்சரை டிஃபர் பண்ணி தான் இருக்கும். ஏர்லேயும் வாட்டர்லேயும் வார்ம் ஏர் ரைசஸ் அண்ட் கிரியேட்ஸ் மோர் ஸ்பேஸ் ஃபார் ஏர் பெனித் வைல் கூல் ஏர் செட்டில்ஸ் டவுன். இப்போ வந்து வார்ம் ஏர் ரைஸ் ஆகும், அந்த பிளேஸில் என்ன ஆகும், ஏருக்கு பிலோவில் வந்து நிறைய ஸ்பேஸை க்ரியேட் ஆகும், அதனால் என்ன ஆகுது, கூல் ஏர் வந்து செட்டில் ஆகிடுது கீழே. The scientific study of weather is called meteorology and the study of climate is called as a climatology. இந்த meteorology அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்க வந்து டெய்லி ரிப்போர்ட் சொல்கிறாங்க இல்லை, நியூஸ் ரிப்போர்ட். அவங்க வந்து மெட்ரலாஜிஸ்ட், அந்த பர்சன் வந்து மெட்ரலாஜிஸ்ட்னு சொல்லுவோம். இப்போ நம்ம டெய்லி வெதர் ரிப்போர்ட், மழையெல்லாம் வரும்போது ரொம்ப இந்த புயல்லாம் உருவாகும்போது இந்த மெட்ரலாஜிஸ்ட் இதில் இருந்து ஒருத்தர் ரிப்போர்ட் நம்மளுக்கு பேசுவாங்க, சரியா, அந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு எலிமெண்ட்ஸ் ஆஃப் வெதர் அண்ட் கிளைமேட். டெம்பரேச்சர், ரெயின்ஃபால், ப்ரெஷர், ஹியூமிடிட்டி. டெம்பரேச்சர் நம்மளுக்கு தெரியும், ரெயின்ஃபால், ப்ரெஷர், ஹியூமிடிட்டி அப்படின்றது ஈரப்பதம் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் விண்ட் ஆர் த மேஜர் எலிமெண்ட்ஸ் ஆஃப் வெதர் அண்ட் கிளைமேட். நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர் அப்படின்னு சொன்னால் நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபீவர் இருக்குது, நம்மளுக்கு ஒரு டெம்பரேச்சர் ஒரு இது வச்சு தெர்மோமீட்டர் வச்சு செக் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி இது வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, டெம்பரேச்சர் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அந்த 6 மேக்ஸிமம் அண்ட் மினிமம் தெர்மோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெம்பரேச்சர் is one of the key elements of weather and climate. The earth and its atmosphere get heated from the sun through insolation மூலமா என்ன ஆகுது, டெம்பரேச்சர் சன் வந்து ஹீட் ஃப்ரம் த சன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து ரெக்கார்ட் ஆகுது. த டிகிரி ஆஃப் ஹீட் ப்ரெசன்ட் இன் த ஏர் இஸ் டேர்ம்ட் அஸ் டெம்பரேச்சர். இப்போ ஏரில் வந்து எவ்வளோ ஹீட் ப்ரெசன்ட் ஆகிருக்கோ அதை தான் நம்ம டெம்பரேச்சர்னு சொல்கிறோம். அப்பார்ட் ஃப்ரம் த சன்ரைஸ் the heat in air also depends the atmospheric mass to the same small extent. அப்போ சன் ரேஸ் மட்டும் இல்லாமல் ஏரில் எவ்வளோ ஹீட் ப்ரெசன்ட் இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி அட்மாஸ்பியரிக் மாஸ் வந்து டிஃபர் ஆகுது. Temperature varies with same time due to changes in the level of radiation which reaches the earth surface. Temperature எதை பற்றி டைம் டு டைமுக்கு சேஞ்ச் ஆகும், அந்த சன் ரேஸ் இருக்குல்ல அது வந்து எர்த்தை ரீச் பண்ணுறதை வச்சு. திஸ் இஸ் டியூ டு த மோஷன் ஆஃப் த எர்த். அதாவது மோஷன் தான் மூமெண்ட் ஆஃப் த எர்த், ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன். இப்போ ரொட்டேஷன் அப்படின்றது டெய்லியும் ரொட்டேட்ரு, ரெவல்யூஷன் அப்படின்றது 1 year. அண்ட் த இன்க்ளினேஷன் ஆஃப் த எர்த்ஸ் ஆக்சஸ் 23.5 degree வந்து டில்ட் ஆகிருக்குல்ல, அதை டிபெண்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா 3 இருக்குது. ரொட்டேஷன் ஆஃப் த எர்த், அதாவது ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன் ஆஃப் த எர்த், இன்க்ளினேஷன் ஆஃப் த எர்த் ஆக்சஸை டிபெண்ட் பண்ணி டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்.
The temperature influences the level of humidity. இப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து எது பண்ணது ஹியூமிடிட்டி ஈரப்பதத்தை இருக்கும். அது மாதிரி ப்ராசஸ் ஆஃப் எவாப்ரேஷன். இப்போ சன்லைட் அதிகமாக ஹீட் இருந்துச்சுன்னா வாட்டர் வந்து சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகும். அப்புறம் கண்டென்சேஷன் வந்து எவாப்ரேட் ஆகி அங்கே வந்து சம் ப்ராசஸ் மேக் பண்ணி என்ன ஆகுது, அதை தான் நம்ம கண்டென்சேஷன் சொல்கிறோம். கண்டென்சேஷன் ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு என்னது precipitation ரெயின் ட்ராப்ஸாக ரெயினாக வருது. Heat energy from the solar radiation is received from the earth through three mechanism. Through மெத்தடில் வந்து heat energy solar radiation நம்மளுக்கு வந்து ரிசீவ் பண்ணுறோம். என்னென்ன ரேடியேஷன், கண்டக்ஷன் அண்ட் கன்வெக்ஷன். இது வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா சயின்ஸில் நிறைய படிச்சிருப்பீங்க. The earth's atmosphere is heated more by terrestrial radiation than the insolation. அப்போ terrestrial area அப்படின்னு சொன்னால் இந்த ஹீட் டெம்பரேச்சர் ஹீட் அதிகமாக இருக்கிற ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிளேஸ் இஸ் மோர் பை terrestrial radiation than the insolation. Temperature varies both horizontally and vertically. Temperature வந்து sun rays ஃபாலை வச்சு ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் இதை பண்ணி வேரிஸ் ஆகும். The temperature decreases with the increase in height. இப்போ height increase ஆக டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து என்னாகுது இன்க்ரீஸ் ஆகும் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும், ஹைட் இன்க்ரீஸ் ஆக இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், லாப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்கிறோம். The temperature decreases with the increasing height is known as lapse rate, which is 6.5 degrees Celsius per 1000 meter in the troposphere. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. The distribution of weather elements are shown by the following isolines on the map. Isolines are those which join places of equal values. Isolines are given different names based on the weather element. இப்போ ஐசோதர்ம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் டெம்பரேச்சர் இருக்கிற பிளேஸு. ஐசோக்ரைம் ஈக்குவல் லோ மீன் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் வந்து ரொம்ப லோவாக இருக்கும் இன்னே ஸ்பெசிஃபிக் ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். ஐசோஹெல் ஈக்குவல் சன்சைன். நெக்ஸ்ட் ஐஸ்லோபார் ஈக்குவல் ப்ரெஷர் டெண்டன்சி ஷோயிங் சிமிலர் சேஞ்சஸ் ஓவர் ஏ கிவன் டைம். ப்ரெஷர் அதை பற்றி. ஐசோபார் அட்மாஸ்பியரிக் ஈக்குவல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஐசோசைட்ஸ் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால். நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த டெம்பரேச்சரில் செகண்ட் பார்த்திங்கன்னா ஆஃப் டெம்பரேச்சர் latitude altitude. latitude அப்படின்றது அந்த ஹரிசாண்டல் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். altitude ஹைட்டு, நேச்சர் ஆஃப் லேண்ட், ocean currents, prevailing winds, slope, shelter and distance from the sea, natural vegetation and soil are the major factors which affects the distribution of temperature. Temperature distribution இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதை டிபெண்ட் பண்ணி வந்து சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட்டு மெஷரிங் டெம்பரேச்சரை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம். The temperature of a unit volume of air at a given time is measured in scales like Celsius, Fahrenheit, Kelvin. இது வந்து டெம்பரேச்சர்னுடைய ஸ்கேல். Meteorologists measure the temperature by thermometer, Stevens screen and maximum thermometer. இப்போ வந்து தெர்மோமீட்டர் வச்சு பண்ணுறோம். Stevens screen and maximum thermometer. The energy received by the earth through insolation is lost by outgoing radiation. Insolation மூலிமா இப்போ ரேடியேஷன் வந்து அவுட் போகும்போது லாஸ் ஆகிடும். அட்மாஸ்பியர் இஸ் மெயின்லி ஹீட்டட் பை அவுட்கோயிங் ரேடியேஷன். அவுட்கோயிங் நம்ம எர்த்துலேருந்து வெளியில் போகிற அந்த ரேடியேஷனால தான் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் atmosphere நம்ம ஹீட் ஆகுது. ஸோ த மேக்ஸிமம் டெம்பரேச்சர்ஸ் இஸ் ரெக்கார்டட் பிட்வீன் 2 and 4 PM. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னது அந்த வெளியில் போகிற இதை வச்சு தான் மேக்ஸிமம் ஹையஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் ரெக்கார்ட் பண்ணுறோம் ரெகுலர்லி. அந்த மினிமம் டெம்பரேச்சர் இஸ் ரெக்கார்டட் அரவுண்ட் 4 AM பிஃபோர் சன்ரைஸ். சன்ரைஸ் ஆகிறதுக்கு 4 AMக்கு அந்த டைமில் வந்து நம்ம டெம்பரேச்சர் மினிமம் குறைஞ்சபட்ச வெப்பநிலை. மீன் டெம்பரேச்சர், the average mean temperature, the average of maximum and minimum temperature within 24 hours is daily temperature. அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், 87 டிகிரி ஃபேரன்ஹீட்டு 73 ஃபேரன்ஹீட்டு ரெண்டு ஆவரேஜ் பண்ணி இது பண்ணும்போது 8 டிகிரி ஃபேரன்ஹீட் வந்துடுது. diurnal range of temperature is the difference between the maximum and minimum டெம்பரேச்சர் ஆஃப் எ டே. இப்போ வந்து ரெண்டும் மேக்ஸிமம் அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் அதை வந்து பார்த்திங்கன்னா டயூர்னல் டெம்பரேச்சர். ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹையஸ்ட் அண்ட் லோவஸ்ட் மீன் மந்த்லி டெம்பரேச்சர்ஸ் ஆஃப் த இயர். இப்போ ஆனுவலாக போகிற ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி லோயஸ்ட்டும் ஹையஸ்ட்டும் மந்த்லி டெம்பரேச்சர் வச்சு ஆவரேஜ் பண்ணுவோம் டிஃப்ரென்சஸ். அந்த டிஃப்ரென்ஸை இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் ஷோன் பை மீன்ஸ் ஆஃப் ஐசோதர்ம்ஸ். இப்போ ஐசோதர்ம்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம என்னென்னு பார்த்தோம், ஈக்குவல்
டெம்பரேச்சர் இருக்கிறது ஐசோதேர்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஐசோதேர்ம்ஸ் அப்படின்னு மீன் பண்ணி தான் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெம்பரேச்சர் இது பண்ணுறோம். ஐசோதேர்ம்ஸ் அப்படி இந்த மேலே நம்ம பார்த்த எல்லா இதுவுமே நம்ம மினிமம் இமேஜினரி லைன்ஸ் தான், கனெக்டிங் த சேம் பிளேஸ் சேம் டெம்பரேச்சர் ஆஃப் த டிஃப்ரெண்ட் பிளேசஸ். இப்போ ஈக்குவல் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், அதே சேம் டெம்பரேச்சர் இருக்கிற பிளேஸை கனெக்ட் பண்ணும் அட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். That is today's class. We will continue the lesson in the next class. Thank you, students.